பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு 31 வரையான வினாக்களுக்கான விளக்கம். அதுக்கடையில் இதுக்கு முந்தியுள்ள வினாக்களுக்குரிய கடந்த 10 வருட வினாக்களுக்கான விளக்க உரை மேலுக்கு யூடியூப் சேனலில் தெளிவாக போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதே வீடியோக்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் போடப்பட்டிருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதோட நாங்கள் நேரடியாக 31வது கேள்விக்கு நாங்கள் போகலும். ஸோ 31வது கேள்வியில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க விடயம் முதலாவது பாருங்கள். நீங்கள் புரோமோபென்சீன் செருந்த HNO3 செருந்த H2SO4 புரோமோபென்சீன் நைட்ரேட் தாக்க படிமுறை. பிள்ளைகள் நல்லா வளையம் கொள்ளுங்கள். புரோமோபென்சீன் என்பது பென்சீன் வளையத்தில் ஒரு பிஆர் இருக்கத்தக்க அவருக்கு நாங்கள் நைட்ரேட்டம் செய்ய போகிறோம். என்ன உங்களுக்கு தெரியும், செருந்த HNO3 செருந்த H2SO4 நாங்கள் போடுறது என்பது நைட்ரேட்டம் நடைபெறும். நைட்ரேட்டம் நடைபெறுகின்ற பொழுது ஒன்று பிஆர் ஒரு ஓதோபரா வழிகாட்டி என்றபடினால் ஒன்று NO2 தொகுதி ஓதோவில் இணைஞ்ச விளைவை அல்லது NO2 தொகுதி ஒரு பராவில் இணைஞ்ச விளைவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் விடைக்கு சாத்தியமான விடயமாக இருக்குது. எனவே தான் இங்கே நாங்கள் பி விடையை நாங்கள் வெட்டலாம், பொருத்தமே இல்லை. ஏனெண்டா பிஆருக்கு மெட்டாதானத்தில் NO2 இணைஞ்சிருக்கு. ஸோ பிள்ளையான கூற்று. சி கூற்றை பொறுத்த மட்டும் அதை நாங்கள் வெட்டலாம். ஏனெண்டா பிஆர் இருக்க அதே இடத்துல NO2 வந்திருக்கு. எனவே ரெண்டாம் பிரதியில் அப்படி நடைபெறுறது இல்லை. உங்களுக்கு தெரியும், பிஆர் ஓதோ தானத்தில் NO2 பராத்தானத்தில் அல்லது NO2 என்ன இடையலாம். எனவே பிஎம்சியை நாங்கள் வெட்டலாம். இப்போ நாங்கள் ஏனைய விடைகளுக்கு போவோம். ஏக்கு நாங்கள் வருவோம். ஏ கூற்றை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விட பிஆர் இங்கே இருக்க எடுப்போம். நான் உங்களோட NO2 ப்ளஸில் இருந்தே உங்களுக்கு இதுக்குரிய பிணைப்பு வரைஞ்சி காட்டுறேன். இலத்திரநாடியான NO2 ப்ளஸ் பென்சீன் வளையத்தை நோக்கி நெருங்க போகுது புரோமோ பென்சீன். எனவே பென்சீன் பைப்பிணைப்பு உடஞ்சி NO2 ப்ளஸ் கொடுத்தால் ஓதோ தானத்தில் NO2 இணையலாம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அந்த அடிப்படையில் இந்த இடத்துல உங்களுக்கு பிஆர் அப்படி இருக்கும். ஒரு எச்சும் ஒரு NO2 எங்களுக்கு சேரலாம். எச்சும் NO2 சேரலாம். அதே மாதிரி பிஆர் இருக்க கார்பனில் ஒரு ப்ளஸ் சேரும். எனவே ஏ கூற்று என்பதுக்கு எங்கே பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி மறுதலையாக நான் டியை கொஞ்சம் அனலைஸ் பண்ணினால் சில பிள்ளைகள் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமாக NO2 ப்ளஸ் இங்கே இருக்க எடுப்போம். NO2 ப்ளஸ் பென்சீனுக்கிட்ட நெருங்கக்குள்ளால் பென்சீன் அந்த பைப்படையை புடைச்சி கொடுத்து நீங்கள் பையை மன்னிக்கும் NO2 நீங்கள் பராவில் யோசித்தால் பிஆர் அதில் 3 தடிச்சோடு இருக்கும். டபுள் பாண்ட் இங்கே இருக்க போது இங்கே ஒரு டபுள் பாண்ட். எனவே நான் இந்த இடத்துல இச்சையும் NO2வையும் காட்ட போகிறேன். இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் சேரும். பாருங்கள் பிள்ளைகள் உதாரணமாக இந்த பைப்பினை பீன நகர்ந்தால் பரிவுக்குட்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த இடைநிலை பரிவுக்குட்படும் உறுதிக்காக வேண்டி உருவிக்கட்பட அதில் பைப்பிணைப்பு உங்களுக்கு நகருகின்ற பொழுது பைப்பிணைப்பும் எங்களுக்கு ஈன பைப்பிணைப்பு வரப்போகுது, டபுள் பாண்ட் வரப்போகுது. வருகின்ற பொழுது எனக்கு இந்த கார்பனில் ப்ளஸ் சேரும். எனவே டபுள் பாண்ட் இவ்விடத்து இருக்கும், எச் இருக்கும், NO2 அதே பாட்டுக்கு இருக்கும். இதில் மாற்றம் எதுவும் வர முடியாது. இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், பிஆர் லைன் தனிச்சோடி இருக்குது தனி. ஸோ பிஆர் தன்னை தனிச்சோடியை கொடுத்தால் இந்த ப்ளஸ் பிஆருக்கு சேரும். எனவே டீர ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரும். ஓகே, பிஆரில் ப்ளஸ் பெய்த்திரும், இன்னும் ப்ளஸ் இல்லாமலே போகும். எனவே உங்களுக்கு ஏயும் டியும் பொருத்தமானது. 4வது விடயங்களுக்கு பொருத்தமானது. 32வது கேள்வியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் கொஞ்சம் சரியாக பார்க்கணும். நீங்கள் தாக்கம் சமப்படுத்தப்படவில்லை, தரப்பட்ட தாக்கம் சமப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் இங்கே ஓல் ஆன்சர் கொடுபட இல்லை. ஏனெண்டா தாக்கம் சமப்படுத்தலுக்கு உண்மையாக இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறது தொடர்பில் என்றபடினால விடையை தீர்மானிக்கிறதுக்கு சமப்படுத்தல் தேவையில்லை. எனவே சமப்படுத்தாமல் வச்சே நான் அந்த கேள்வியை செஞ்சு உங்களுக்கு வழங்கப்படுத்த போகிறேன். எனவே முதல்ல டெல்டா எச்சை பாருங்கள், 0 விட குறைய. எனவே பிள்ளைகள் டெல்டா எச் ஒரு மைனஸ் புறவெப்ப சமநிலை தாக்கம். முதலாவது, அதே வெப்பநிலையில் கூடுதலான அளவு CO2 கேஸை சேர்க்கையில் உங்களுக்கு தெரியும், CO2 கேஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா அவர் செறிவு அதிகரிக்கும். சமநிலை லீச்சட்டிற தத்துவப்படி பின்னோக்கி நகரும். அதே வேளையில் CO அளவு அதிகரிக்கும் என்பது சரி சமநிலை பின்னுக்கு வந்தால். ஆனால் சமநிலை மாறிலியின் பெருமானம் மாறுகிறது என்ற வசனம் மந்திரிக்கத்தால் கூற்றங்கள் இப்போ என்ன வெப்பநிலை மாறலாட்டி சமநிலை மாறல் எங்களுக்கு மாற முடியாது என்பது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விடயமாக இருக்கிறது. ரெண்டாவது, தொகுதியின் வெப்பநிலை அதிகரிக்கையில் புறவெப்ப சமநிலை தாக்கம்
நீங்கள் வெப்பநிலையை கூட்டினீங்கன்னு சொன்னால் ஒரு அகவெப்ப திசையில் சமநிலை பின்னோக்கி நகரும். எனவே CO கேஸில் அளவு அதிகரிக்கும் என்பது சரி. பின்னோக்கி நகர்ந்தால் CO அளவு அதிகரிக்கும். சமநிலை மாறிலியின் பெருமானம் குறைகிறது. எனவே அந்த கூற்று சரி. உங்களுக்கு தெரியும், ஒரு சமநிலை பின்னோக்கி வருமாக இருந்தால் கேசிர பெருமானம் குறையும். வெப்பநிலையோட மாறுகின்ற பொழுது முன்னோக்கி போனால் கேசி அதிகரிக்கும் வெப்பநிலை மாற்றத்தோட. எனவே பி கூட்டு சரி. சியை பாருங்கள், அதே வெப்பநிலையில் கூடுதலான CO கேஸ். ஸோ நீங்கள் CO கேஸ் சரிவை கூட்டின வெப்பநிலையை மாற்றாமல் குறைக்கிறதுக்காக லீச்சடிற தத்துவப்படி சமநிலை முன்னோக்கி நகரும். நடந்தால் CO2 கேஸ் அளவு அதிகரிக்கும். சரி, சமநிலை மாறலின் பெருமானம் மாறாது. என்னோட வெப்பநிலையை மாற்ற இல்லை. எனவே சி கூட்டு சரி. டி பாருங்கள், அதையும் நாங்கள் வெட்டலாம். என்ற அதே வெப்பநிலையில் என்று சொல்லியிருக்கு, வெப்பநிலை மாற்றவில்லை, சமநிலை மாறலின் பெருமானம் அதிகரிக்கின்ற பிள்ளை. எனவே பியும் சியும் சரியானதால் 2வது விடைக்கு நாங்கள் போகலாம். 33வது கேள்வி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. ஏபர் பொஷ் முறையின் மூலம் அமோனியாவை உற்பத்தி செய்ய ஊக்கி அவசியம் அன்று என்பது ஒரு பிழையான கூற்று. உங்களுக்கு தெரியும், அமோனியா உற்பத்தியை பொறுத்த மட்டும் கடந்த கால பேப்பரில் பாருங்கள் தெளிவாக நம்ம கழிச்சிருக்கிறோம். அதாவது NH2 கேஸ், அதாவது N2 கேஸ் உங்களுக்கு H2 கேஸோட தாக்கமடைய வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கத்தின் மூலமாக 2 NH3 கேஸ் உருவாக்கப்படும். ΔH-. இந்த அறிக்கை தாக்கத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஒரு 450 FAC ஒரு வெப்பலை யூஸ் பண்ணலாம். 250 300 ATM அமுக்கம் யூஸ் பண்ணலாம். Fe அல்லது Fe2O2 நாங்கள் ஊக்கியாக பயன்படுத்திலும். எனவே கூற்று எங்களுக்கு பிழையான கூற்று, ஊக்கி தேவையில்லை என்பது. சவர்க்காரத்தை தூய்தாக்கலில் சிட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படும். அந்த கூற்று சரியானது. சவர்க்கார தூய்தாக்கல் என்பது உங்களுக்கு தெரியும், சவர்க்கார உற்பத்தி 4 படிமுறை இருக்கு. ஒன்று சவர்க்காரமாக்கல், 2வது உங்களுக்கு தெரியும் கிளிசரின் அகற்றல், 3வது தூய்மையாக்கல், 4வது முழுமையாக்கல், 3வது தூய்மையாக்கலில் நாங்கள் மேலதிகமான அமிலத்தை மேலதிகமான எண்ணெயோ வச்ச காரத்தை இல்லாமல் காக்கிறதுக்கு நடுநிலையாக்கிறதுக்கு சிட்ரிக் அமிலம் போன்ற மென்னமிலங்களை பயன்படுத்தும். அது சரி. சி கூற்று கடந்த கால வினாக்களில் இருக்குது. டவுமுறை மேக்னீசியம் உற்பத்தியில் சுண்ணாம்புக்கல் அல்லது டுலமைட்ர பிரிகையின் மூலம் மாத்திரம் வளிமண்டலத்துக்கு CO2 பிடிக்கப்படும். பிழையானது. உண்மையாக சுண்ணாம்புக்கல், இதற்கு உதாரணமாக கால்சியம் கார்பனேற்ற பிரிகையின் மூலமாக சூழலுக்கு CO2 வரும். ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களோட மின் பகுப்பு கொள்கலம் டவுமுறை மேக்னீசியம் உற்பத்தியில் நீங்கள் பயன்படுத்துகிற மின் பகுப்பு கொள்கலத்தில் 800 900 FAC வெப்பநிலை நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். அந்த உயர் வெப்பநிலையை மின் பகுப்பு கொள்கலத்துக்குள்ளே பேண்டதுக்காக வேண்டி நாங்கள் உயிர்ச்சோட்டு எரிபொருட்களை தகனமடைய வைக்கக்குள்ளேயுமே எங்களுக்கு CO2 வெளிவரும். இந்த கூற்று பிழையானது. மென்சவு கலமுறை எண்ணெய் உற்பத்தி செய்யல பிரதான பக்கவிடை பொருள் HCl உண்மையாக பிரதான பக்கவிடை பொருளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், டைட்டேனியம் அனோடு யூஸ் பண்ணுவோம். அங்கே Cl- உங்களுக்கு தெரியும் ஒட்சியேற்றப்பட்டு, Cl- எக்கோஸ் ஒட்சியேற்றப்பட்டு Cl2 கேஸ் உங்களுக்கு அனோட்டை தரும். அதே மாதிரி நிக்கல் கதோடு அங்கே யூஸ் பண்ணுவோம். அங்கே உங்களுக்கு தெரியும் H2O லிக்விட் தாழ்த்தப்பட்டு H2 கேஸ் உங்களுக்கு கதோட்டில் தரும். எனவே அனோட்லேயும் கதோட்லேயும் H2 Cl2 வரும். எனவே HCl நேரடியாக நாங்கள் பெறையலாது. எனவே பி மட்டும் சரியானதால் 5வது விடை பொருத்தும். 34 ஸ்டோப் மூலகங்களை பற்றின கேள்வி. குறிப்பாக 1ஆம் கூட்ட மூலகங்கள் அதோட 2ஆம் கூட்ட மூலகங்களை பற்றின விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாங்கள் லித்தியம், அதே மாதிரி சோடியம், உதாரணமாக தேவைன்னா பொட்டாசியம், ருபீடியம் வரையும் போகலாம். அதே மாதிரி பெர்லியம், மேக்னீசியம், கல்சியம் வரை நிப்பாட்டிருக்கிறேன். இல்லை பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பிள்ளைகள். முதலாவது 2ஆம் கூட்ட மூலகங்களுடைய உலோக ஆரை அதற்கொத்த நேரொத்த கூட்டம் 1 மூலகங்களின் உலோக ஆரைகளிலும் குறைந்தனவாகும். 2ஆம் கூட்ட மூலகங்களில் உலோக ஆரை 1ஆம் கூட்ட மூலகங்களின் உலோக ஆரை விட குறை என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஆரையை பொறுத்த மட்டும் இல்லை, ஆரை உலோக சாலகத்துக்கு மன்னிக்கவும், ஆரையை பொறுத்த மட்டும் இந்த 2 பேர்லையும் ஒரே பிரதான படி எங்களுக்கு இருக்குது. ஆரையை பொறுத்த மட்டும் நீங்கள் உலோக மண்டலத்தால் இவங்களோட அணுவாரையை நாம் உலோக ஆரை அமைச்சா பண்ணிடும். எனவே ஆரையை பொறுத்த மட்டும் கருவேற்றம் அதிகரிப்போட பிரதான படிகள் உங்களுக்கு தெரியும். ஒரே ஆவர்த்தனம் எடுத்திங்கன்னா இவங்க லித்தியம், பெர்லியம் 2ஆம் ஆவர்த்தன மூலகம் 2 பிரதான படி இருக்கும். சோடியம், மேக்னீசியம் 3 பிரதான படி 3ஆம் ஆவர்த்தனம். பொட்டாசியம், கல்சியம் 4 பிரதான படி 4ஆம் ஆவர்த்தனம். ஆனால் அணுவன் அல்லது கருவேற்றம் பொறுத்த மட்டும் 1ஆம் கூட்ட மூலகத்தை விட 2ஆம் கூட்ட மூலகம் அதே ஆவர்த்தனத்தில் உயர்வரைக்கத்தால் கருவேற்ற அதிகரிப்போட ஆரை எங்களுக்கு குறைய இருக்கும். எனவே பிரதான படை சமன், கருவேற்றம் அதிகரித்தால் ஆரை குறைய இருக்கும். எனவே அந்த கூற்று சரியானது. 2ஆம் கூட்ட மூலகங்களில் ஆரை 1ஆம் கூட்ட மூலகத்தை விட குறைய. 2ஆம் கூட்ட மூலகங்களில் 1ஆம் அயனாக்கல் சக்தி 1ஆம் கூட்ட மூலகங்களின் 1ஆம் அயனாக்கல் சக்தியை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும்.
I1 கிராஃப் முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவு நீங்கள் வரைகின்ற பொழுது இந்த இடப்பட்ட பிரதேசம் நாங்கள் வரைஞ்சி காட்டுறோம் பாருங்கள். உதாரணமாக முதலாம் கூட்ட மூலம் வரைஞ்சிங்கண்டா இப்போ லித்தியம் இவ்விடத்து இருந்தால் லித்தியம் இங்கே பெர்லியம் இருக்குது, சோடியம் படத்தில் இருந்தால் மெக்னீசியம் மேலுக்கு இருக்குது, பொட்டாசியம் இங்கே இருந்தால் கல்சியம் மேலுக்கு இருக்குது. அந்த கூட்டங்களுக்கு சரியானது. இரண்டாம் கூட்ட மூலகங்கள் அடர்த்தி முதலாம் கூட்ட மூலகங்களிலும் குறைந்தது என்பது பிழையானது. உங்களுக்கு தெரியும் உலோகப் பிணைப்பட வலிமை, நான் உங்களுக்கு ரெண்டுமே பிழையான கூற்றுக்கள். உலோகப் பிணைப்பட வலிமை அடர்த்தி எல்லாம் முதலாம் கூட்ட மூலகத்தை விட இரண்டாம் கூட்ட மூலகத்துக்கு உயர்வு வரைக்கும். ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் உலோக கற்றையண்ட ஆரை, உதாரணமாக நீங்கள் Na+ஐயும் Mg2+ஐயும் பாருங்கள். உலோக கற்றையண்ட ஆரை சம இலத்திரன் கூறுகள், மன்னிக்கவும் 11 12 அணுவன் சம இலத்திரன் கூறுகள், இங்கேயும் 10 இலத்திரன். 2 பிரதானப்படி கருவேற்ற அதிகரிப்போட ஆரை குறையும். எனவே ஆரை கூடவே இருக்குது. உலோக கற்றையண்ட ஆரை குறைய உலோக சாலகத்துக்கு ஈட்டோட்லானவர் 2 இலத்திரனை விடுவிக்கும். எனவே முதலாம் கூட்ட மூலகத்தை விட உலோக சாலகத்துக்கு விடுவிக்க இலத்திரங்கள் எண்ணிக்கை அதிகம். உலோக கற்றையண்ட ஆரை குறைய இருக்கத்தால் உலோக பிணைப்பட வலிமை கூடரிக்கும், அடர்த்தி கூடரிக்கும், உடுகுநிலை கூடரிக்கும். எனவே தான் எங்களுக்கு சியும் டியும் பிள்ளை ஏயும் பியும் சிறண்டத்தால் மூலா விடைக்கு நாங்கள் போகையிலும். 35வது கேள்வி, நீர் NaOH வெப்பமாக்கப்படும் போது ஒரு சேதனச் சேர்வை A. ஸோ சேதனச் சேர்வை ஏயை நீங்கள் NaOH கரைசலோட வெப்பமாக்குகின்ற பொழுது அமோனியா வாயுவை தருகிறது, அமோனியா வாயுவை. எனவே நீங்கள் எந்த யோசனையும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏயில் ஒரு முதல் ஏமாயிடங்களுக்கு இருக்க வேண்டி வரும். ஏன்னா NaOH போட்டு வெப்பமாக்கிறீங்க. ஸோ ஒரு முதல் ஏமாயிடு இருக்கணும். முதல் ஏமாயிடு இனங்காண்ட சோதனையும் கூட. எனவே எங்களுக்கு ஏயில் முதல் ஏமாயிடு இருக்குது. அதே மாதிரி பியில் முதலேயமாயிட்டு இருக்குது, CONS2 இருக்குது, இங்கே முதலேயமாயிட்டு இங்கே இருக்குது, இங்கே முதலேயமாயிட்டு இருக்குது. அதே மாதிரி சியில் முதலேயமாயிட்டு இருக்குது, CONS2. அதே மாதிரி டியை பொறுத்த மட்டும் முதல் அமைன் தான் இருக்குது. ஸோ நான் டியை வெட்டலாம். இது முதல் அமைன், முதல் ஏமாயிடு அல்ல. எனவே முதல் ஏமாயிட்டு தான் எங்களுக்கு இந்த மாற்றம் தரும். எனவே இப்போதைக்கு நாங்கள் டியை வெட்டுவோம். அடுத்தது ஏக்கு நாங்கள் K2Cr2O7 போட போகிறோம். ஏருக்கு நாங்கள் H+K2Cr2O7 போட்டோம்னால் அமில ஊடகத்தில் K2Cr2O7 போட்டோம் என்று சொன்னால் உண்டாக்கப்படும் சேர்வை, அந்த உருவாகிற சேர்வை 2,4 DNPயுடன் நிறவூழ் படிவை தருகிறது. அப்படி என்றால் இந்த உருவாகிற சேர்வை ஒன்று அல்டிஹைடு இருக்கணும் அல்லது கீட்டோன் இருக்கணும். 2 அல்டிஹைடு அல்லது கீட்டோன் தான் எங்களுக்கு அல்டிஹைட் அல்லது கீட்டோன் தான் 2,4 DNPயோட உள்படிவை தரும். நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு ஏ சேர்வைக்கு போய் நான் H+K2Cr2O7 போட்டால் என்ன மாற்றம் வரும் என்று பார்க்க போகிறேன். ஏமாய்ட் தொகுதியில் மாற்றம் வராது. இங்கே இருக்கிற முதல் அல்கஹோல் துண்டு எப்படி மாறுமெண்டா COOH ஒட்சியேற்றப்படும். இந்த COOH 2,4 DNPயோட நிறவுள் படிவை தராது. எனவே இங்கே இருக்க விடைக்குள்ளே ஏ வர முடியாது. இங்கே பாருங்கள் பியில் கிழக்கு இருக்க CH2OH நான் முந்தி சொன்ன மாதிரி COOH மாறும். இருந்தாலும் இந்த துண்டை பாருங்கள் பிள்ளைகள் வழி அல்கஹோல். இந்த இருக்கிற வழி அல்கஹோல் பகுதி கீட்டோனாக ஒட்சியேற்றப்படும். வழி அல்கஹோல் கீட்டோன் ஒட்சியேற்றப்படும். கீட்டோன் 2,4 DNPயோட நிறவுள் படிவு தருமண்டத்தால் பி எங்களுக்கு பொருத்தமானது. அப்படியே வாங்க சிக்கு. சியில் பாருங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரைட். இங்கே ஒரு வழி அல்கஹோல் தொகுதி COOH எங்களுக்கு தேவையில்லை. வழி அல்கஹோல் தொகுதி இருக்குது CHOH. கீட்டோன் ஒட்சியேற்றப்படும். கீட்டோன் 2,4 DNPயோட நிறவுள் படிவு தரும். எனவே பியும் சியும் தான் எங்களுக்கு பொருத்தமான விடையினத்தால் நாங்கள் 2வது விடைக்கு போகலும். 36வது கேள்வி முக்கியமான கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. அமுக்கம் அதிகரிக்கையில் திரவத்தை திண்மமாக்க தேவைப்படும் வெப்பநிலை குறைகிறது. திரவத்தை திண்மமாக்கல் இந்த கிராஃபுக்கு நாங்கள் போகணுமே, இந்த கிராஃபு போகணும் ரைட். திரவத்தை திண்மமாக்கல். ஸோ உரைநிலையை பற்றி காய்ச்சிருக்கு. திரவம் திண்மமாகனா உரைநிலை. அமுக்கத்தை கூட்ட 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 திரவத்தை திண்மமாக அமுக்கம் கூட்டணும்னா மேலுக்கு நீங்கள் போகணுமே. திரவத்தை திண்மமாக்க தேவைப்படுற வெப்பநிலை குறைகிறது. இந்த கிராஃபை பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி. உதாரணமாக இதே எடுங்க நம்ம பார்ப்போம். உதாரணமாக ஒரு ஏடிஎம்மில் இந்த இருக்க 0 பாகை சியில் இந்த இருக்க ஒரு ஏடிஎம்மில் 0 பாகை சி. ஒரு ஏடிஎம்மோட கூட்டுங்க அமுக்கத்தை. திரவம் திண்மமாக்க தேவைப்பட்ட வெப்பநிலை அல்லது திண்மம் திரவமாக ஒரு பதார்த்தத்துக்கு உருகுநிலையும் உரைநிலையும் சமனடிக்கும். திண்மம் திரவமாக தேவைப்பட்ட வெப்பநிலை உருகுநிலை, திரவம் திண்மமாக தேவைப்பட்ட வெப்பநிலை உரைநிலை ரெண்டும் சமம். உதாரணமாக நீராக இருந்தால் 100 பாகை 0 பாகை சி. உதாரணமாக சாதாரணமாக இது நீருக்குரிய ஒரு அவத்தை வரைப்ப நம்ம எடுக்கலாம். என்ன பாருங்கள் ஒரு ஏடிஎம்மில் 0 பாகை சி உரைநிலை 100 பாகை சி கொதிநிலை இருக்குது. ஓகே, நாங்கள் ஒரு ஏடிஎம்மில் 0 பாகை சி இருக்குது. ஒரு ஏடிஎம்மில் நீங்கள் அமுக்கத்தை கூட்டக்குள்ளே பாருங்கள் மேலுக்கு அதிகரிக்கக்குள்ளால் இந்த இருக்குது அதில் உரைநிலை குறைஞ்சிருக்கு. எனவே அமுக்கம் அதிகரிக்கப்படக்குள்ள திரவத்தை திண்மமாக்க தேவைப்படும் வெப்பநிலை குறைகள் என்பது சரியான கூற்று.
அமுக்கம் ஒரு ஏடிஎம்மிலும் பார்க்க அதிகரிக்கப்படுகையில் திரவத்தின் உரைநிலை அதன் சாதாரண உரைநிலையும் பார்க்க உயர்ந்ததாக காணப்படும். இப்போ தான் அதில் மறுதலை வசனம் என்ன போட்டிருக்குது, பிள்ளையான கூற்று. ஒரு ஏடிஎம்மில் 0 உரைநிலை, அதாவது திரவம் திண்மமாக்க தேவைப்பட்ட வெப்பநிலை 0 ஒரு ஏடிஎம்மோட கூட்டினோம்னு சொன்னால் அதில் வந்து திரவத்து உரைநிலை அதன் சாதாரண உரைநிலையிலும் பார்க்க உயர்ந்ததாக இருக்கும் என்பது பிள்ளை. ரைட், 0 ஒரு ஏடிஎம்மில் எடுக்குது. ஆனால் வந்து ஒரு ஏடிஎம்மோட நீங்கள் அமுக்கத்தை மேலே கூட்டக்குள்ளே வந்து 0 குறைஞ்ச வெப்பநிலையாக இருக்குது. எனவே ஒரு ஏடிஎம்மில் காணப்படுற திரவ உரைநிலை அதன் சாதாரண உரைநிலையை விட கூட என்பது பிழை. அதை விட குறை இருக்க போது முன்னுக்கு வருது கிராஃப். அது ஒரு பக்கம். அப்படியே வாங்க சி கூட்டுக்கு வாங்க. சி ஓகே, ஏ திரவத்திர மும்மை புள்ளி எக்ஸ்ற 3 சமநிலையும் சந்திக்கிற புள்ளி ஏ, அது மாற்றம் கிடையாது. டிக்கு வருவோம். 100 ஃபாகைஸிலும் கூடுதலான வெப்பநிலையில் 100 ஃபாகை சியிலும் கூடுதல் வெப்பநிலையில் வாயுவை திரவமாக்கல் பிள்ளைகள் இந்த இருக்கிறதுக்கு நீங்கள் போகணும் கிராஃப் சமநிலை கோட்டுக்கு. 100 ஃபாகைஸில் பாருங்கள் எவ்வளோ தெரிக்கன்னு சொல்லி 100 ஃபாகை சியில் இந்த அறிக்க ஒரு இடம் தான் 100 ஃபாகை சியில் வந்து வாயு திரவமாகிற இடம். இந்த இருக்க இடம் 100 ஃபாகைஸிலும் ஒரு கூடுதலான வெப்பநிலையில் வாயுவை திரவமாக்க ஒரு ஏடிஎம்மில் கூடிய அமுக்கம் தேவை. 100 விட கூட நீங்கள் வாயுவை திரவமாக 100 பாயசில் ஒரு ஏடி அமுக்கத்தில் பாருங்கள் 100 பாயசில் வாயு திரவமாகும். 100 விட கூட்டிருக்கேன் வெப்பநிலையை, அமுக்கம் அதை விட அதிகரிக்கும். மேலே போயிருக்கு கிராஃப் பாருங்கள், அமுக்கம் கூட தேவை. எனவே 100 பாயசிலும் கூடுதலான வெப்பநிலையில் வாயுவை திரவமாக்க ஒரு ஏடிஎம்மிலும் கூடிய அமுக்கம் தேவை என்பது சரியான கூற்று. பாருங்கள், 100 விட கூட வெப்பநிலை வரக்குள்ள வச்சுக்கிறிக்கக்குள்ள நீங்கள் வாயுவை திரவமாக்கணும். அந்த கிராஃப் இந்த சமநிலை அடைகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஏடிஎம்மோட கூட அமுக்கம் கொடுக்க வேண்டி வரும். ஓகே, நாங்கள் முந்தி போட்டிருக்கிறது இன்னும் வர வேண்டி வரும். இன்னும் அந்த கூட்டு சரி, இன்னும் 5வது விடைக்கு நாங்கள் போகலும். 37வது கேள்வியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் வளிமண்டல ஓசோன் பற்றிய உண்மையான கூற்று. தரை மட்டத்திலேயே ஓசோன் சரிவு மிக அதிகமானதாகும் என்று வசனம் சொல்லியிருக்கிறாங்க. தரை மட்டத்தில் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் சரிவு எங்களோட தரை மட்டம் கீழ் வளிமண்டலத்திலேயும் ஓசோன் வந்து இருக்கும். ஆனால் உயர் சரிவில் காணப்பட மாட்டாது. உங்களுக்கு தெரியும், ஓசோன் உயர் சரிவில் காணப்படுறது வந்து படை மண்டலம் ரைட். இதில் வந்து உங்களுக்கு தெரியும், அதில் ஓசோன் படை இருக்கும். மேல் வளிமண்டலம்னு நாங்கள் சொல்லுவோம். தரை மட்டம் எங்களோட கீழ் வளிமண்டலம். தரை மட்டத்தில் ஓசோன் உருவாகிற சந்தர்ப்பம் உங்களோட ஒளி ரசாயன தூமத்தில் உருவாக்கப்படும், அது குறைந்த சரிவில். அடுத்தது, படைமண்டல ஓசோன் மனித வாழ்வை பாதுகாக்கிறது என்பது சரி. உங்களுக்கு தெரியும், பூமிக்கு வார உயர் சக்தி யூவி கதிர்கள் அது புறத்துறிஞ்சக்கூடியது. தரை மட்டத்தில் ஓசோன் உண்டாவதற்கு மோட்டார் வாகன காலர்கள் பங்களிப்பு செய்கின்றன, சரியான கூற்று. உங்களுக்கு தெரியும், தரை மட்டத்தில் ஓசோன் உருவாகிறது ஒளி ரசாயன தூமம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வாகனங்கள்லேருந்து வெளியேற்றப்படுற NO கேஸ், அதிலேருந்து வர NO2 கேஸ் ரைட். அந்த NO2 கேஸ் உங்களுக்கு தெரியும் ஒளிப்பிளவடைந்து NO சக O உருவாக்கும். O2 ரியாக்ட் பண்ணி தரையில் மேலே ஓசோன் உருவாக்கும். இந்த கூற்று சரி. ஓசோன் படையில் ஓசோன் உண்டாதலும் அழிதலும் யூவி கதிர்களில் முன்னிலேயே நடைபெறுகின்றன, சரியான கூற்று. எனவே 5வது விடைக்கு போகலாம். உங்களுக்கு தெரியும், ஓசோன் படையில் ஓசோன் உருவாதல் அழிவடல் தாக்கம் ரெண்டுக்கும் உயர் சக்தி யூவி கதிர் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓசோன் உருவாகின்ற பொழுது நடைபெறுகிற தாக்கம் உங்களுக்கு தெரியும். O2 வந்து உயர் சக்தி யூவி கதிரால் 2 ஓவாக மாறும் ரைட். இந்த O வந்து O2வோட மீண்டும் சேர்ந்து O வந்து ஓசோன் உருவாகின்ற பொழுது 2 O வரும். எனவே வந்து உங்களுக்கு தெரியும், O வந்து மீண்டும் வந்து எங்களுக்கு ஓசோன் அழிவடைகிற தாக்கத்துக்கு ஓசோன் அழிவடைதல் தாக்கத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து ஓசோன் நேரடியாக யூவி கதிர் மூலமாக ஓசோன் நேரடியாக அழிவடைதல் நடைபெறலாம். உயர் சக்தி யூவி கதிரில் O2 சக அணுநிலை ஆக்சிஜன் வரும். அணுநிலை ஆக்சிஜன் திருப்பி வந்து ஓசோனோட ரியாக்ட் பண்ணி 2 O2வை எங்களுக்கு விளைவாக தரும். இதே மாதிரி ஓசோன் உருவாகிற தாக்கத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், O2 உயர் சக்தி யூவி கதிர் ஒளிப்பிளவடைஞ்சு ஓவை தரும். இந்த O வந்து திருப்பி O2வோட ரியாக்ட் பண்ணி எங்களுக்கு ஓசோனை விளைவாக தரும். எனவே வந்து அது எங்களுக்கு தேவைப்பட்ட விடயம் யூவி கதிர் முன்னிலையில். எனவே நாங்கள் 5வது விடைக்கு போகலும். 38வது கேள்வியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் வந்து நாங்கள் ஒரு விடயத்துக்கு போகலாம். என்னென்னு சொன்னால், இதில் தாக்கம் சமப்படுத்தப்பட இல்லை. உண்மையாக பாருங்கள், இதில் வந்து பிள்ளைகள் ஆக்சிஜனை பாருங்கள், 4 நின்று 6 தாக்கிற பக்கம், விளைவிட பக்கம் 4 ஆக்சிஜன் தான் மொத்தமாக இருக்குது. எனவே இது வெப்பொழுறை மாற்றம் சம்மந்தப்பட்ட கேள்வி.
வெப்பொல்றை மாற்றங்களில் கட்டாயம் தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கணும். எனவே இதுக்கு உண்மையாக வந்து ஓல் ஆன்சர் தான் நம்ம கொடுக்க வேண்டி வரும். அதில் மாற்றம் கிடையாது. தாக்கத்தை சமப்படுத்தி சுமார் கைட் பண்ணி விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை டவுட் இருக்காக்கள் கீழே கமெண்டில் போடலாம். 2 Na2O2 தாக்கம் அடைஞ்சால் 2 H2Oவோட பாருங்கள் வந்து சோடியம் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணப்படையில் 4 NaOH வரணும். ஏன்னா சோடியம் வந்து 2 இருக்குது விளைவில் 4 NaOH சக எங்களுக்கு வந்து O2 வந்து தாக்கம் சமனாக இருக்கும். 6 ஆக்சிஜன் இங்கே எல்லா பக்கமும் 6 ஆக்சிஜனும் அதே மாதிரி 4 ஹைட்ரஜனும் இருக்குது. இப்போ இதில் Na2O2 சம்மந்தமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. Na2O2 பொறுத்த மட்டும் அவரோட மூலத்தினிவை நான் போடுறேன் பாருங்கள். ஓலான்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டு தாக்கம் சமநிலை எடுத்தால பட் சும்மா பார்ப்போம் சமனாக இருந்தால் எப்படி வரும்னு சொல்லி. Na2O2 ஸோ வந்து 46 23 2 அதே மாதிரி இங்கே வந்து 16 2 32 எங்களுக்கு வரப்போகுது. எனவே வந்து எனக்கு 78 கிராம் மூல் -1 தான் வேறு மூலத்திணிவாக எங்களுக்கு இருக்க போகிறது. இதில் பிள்ளைகள் வந்து பாருங்கள் Na2O2 இதில் தாக்கத்தை பாருங்கள். வெப்பொல்றை மாற்றம் ΔH தந்திருக்கிறாங்க -126 கிலோஜூல் -126 கிலோஜூல் தெளிவாக தந்திருக்கு. ரைட், வெப்பொல்றை மாற்றம் தாக்கத்தில் ஒரு மூலுக்க இது எப்படின்னா தாக்கத்தில் ஒரு மூலுக்கு தானே இது நியம வெப்பொல்றை மாற்றம். தாக்கத்தில் ஒரு மூலுக்கண்டா 2 மூல் Na2O2 தாக்கமடையக்குள்ள அல்லது 2 மூல் H2O தாக்கமடையக்குள்ள 4 மூல் NaOH தாக்கமடையக்குள்ள உருவாகக்குள்ள 4 மூல் NaOH உருவாகக்குள்ள அல்லது வந்து 1 மூல் O2 உருவாகக்குள்ள வெளியேற்றப்படுற வெப்பம் தான் இருக்குது. ஒவ்வொரு கூற்றாக நாங்கள் வருவோம். பாருங்கள், முதலாவது கூற்றை Na2O2 சொல்லிட்டு 1 மூல் சேர்க்கப்படும் போது 63 கிலோஜூல் வெப்பம் வெளியேற்றப்படும். Na2O2 2 மூலுக்கு தானே 2 மூல் NaOH தாக்கத்தில் அடிக்க பாருங்கள். 2 மூலுக்கு தான் வெளியேற்றப்படுற வெப்பம் 126 கிலோஜூல். அப்படின்னா 1 மூலுக்கு 2 பிரிக்க வேண்டி வரும். இனி 63 கிலோஜூல் என்பது உண்மையாக எங்களுக்கு தாக்கம் சரியாக இருந்திருக்கு, சமப்படுத்தப்பட்டு தந்திருந்தேன். அப்படியே வந்து எங்களுக்கு சி கூட்ட வெட்ட பிள்ளையாக பிறந்தான். Na2O2 1 மூல் சேர்க்கப்படுமாக இருந்தால் 63 கிலோஜூல் சக்தி உறிஞ்சப்படும்னு சொல்கிறதுக்கு பிள்ளை என்ற புறவெப்ப தாக்கம் வெளியேற்றப்படும். திருப்பி திணிவு சார்பாக Na2O2 39 கிராம் பிள்ளைகள் பாருங்கள். 78 கிராம் 1 மூல் 39 கிராம்னா வர 0.5 மூலை பற்றி சொல்கிறதுக்கு 5 மூல் சேர்க்கப்படும் போது 31.5 கூல் சக்தி உறிஞ்சப்படும். பிள்ளை இந்த சேர்க்கப்படக்குள்ள Na2O2 சேர்க்கப்பட உறிஞ்சப்படையில சக்தி வெளிவிடப்படணும். அதையும் பார்ப்போம். டி அடிக்கத்தை 0.5 மூல் சேர்க்கப்பட்டால் 31.5 கிலோஜூல் விடுவிக்கப்படும்னு பார்க்கணும் நாங்கள். ஸோ பின்னம் நான் போட போகிறேன். தாக்கத்தின்படி இந்த இருக்குது. அதாவது தாக்கத்தின்படி 2 மூல் Na2O2க்கு தான் வெளிவிடுற வெப்பம் 126 கிலோஜூல். நான் கேட்டிருக்கிறது 0.5 மூலுக்கு, அதாவது 39 கிராமுக்கு. எனவே இதை 126 4 பிரிக்க வேண்டி வரும். ஸோ 126 கீழ் 4 எங்களுக்கு பொருத்தமான விடை. எனவே வந்து எங்களுக்கு 31.5 கிலோஜூல் வெப்பம் விடுவிக்கப்படும் என்பது பொருத்தமான விடையாக இருக்குது. ஏன்னா 120 136 கிலோஜூல் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு ஓல் ஆன்சர் தாக்கம் சமையல் என்ற படினால புள்ளையில் சரியாக போட்டு செஞ்சு பாருங்கள். ஏயும் டியும் பொருத்தமாக வரும். தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருந்தேன். 39வது கேள்வி ஐதரசன் ஏலைட்டுகள் சம்பந்தமான கேள்வி. அதாவது உங்களோட HF அதே மாதிரி HCl அதே மாதிரி HBr கடந்த கால பேப்பர்லேயும் நாங்கள் நிறைய வினாக்கள் செஞ்சுருக்கிறோம். ஒன்று ஐதரசன் ஏலைட்டுகள் நீரில் அமில இயல்பு உள்ளன. உங்களுக்கு சரியான கூற்று. இதில் உங்களுக்கு தெரியும் HF மட்டும் மென் அமிலம், ஏனைய 3 பேரும் இவர் மட்டும் மென் அமிலம், ஏனைய 3 பேரும் உங்களுக்கு தெரியும் வன் அமிலங்கள் இருக்கிறாக்கள். 4 பேருமே அமிலத்தன்மையுடைய ஆக்கள். பி ஐதரசன் ஏலைட்டுகளில் பிணைப்பு கூட்டல் பிரிகை சக்தி கூட்டத்தில் கீழ்நோக்கி செல்கையில் குறைகின்றன. கூட்டத்தின் வழியை கீழ்நோக்கி போகக்குள்ள உங்களுக்கு தெரியும். இங்கே பக்கம் வர ஏற்கனவே ஒரு வினாவில் நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். பிணைப்பினுடைய நீளம் என்ன செய்யுமெண்டா அதிகரிக்கும். பிணைப்பிட நீளம் கூட பிணைப்பினுடைய வலிமை என்ன செய்யுமெண்டா குறைஞ்சு கொண்டு வரும். பிணைப்பிட வலிமை குறைய பிணைப்பு பிரிகை சக்தி என்ன செய்யுமெண்டா பிணைப்பிட வலிமை குறைஞ்சா பிணைப்பு பிரிகை சக்தி குறைவடையும். எனவே ஐதரசன் இரட்டைகளில் பிணைப்பு கூட்ட பிரிகை சக்தி கூட்டத்தில் கீழ்நோக்கி செல்லும் போது குறையும் என்பது சரியான கூற்று. ஐதரசன் இரட்டைகள் அமில வலிமை கூட்டத்தின் வழியை கீழ்நோக்கி செல்லும் போது குறையும் என்பது பிழை. உங்களுக்கு தெரியும் HF மென் அமிலம், இந்த HCl HBr HI வன் அமிலம். அதிலேயும் இந்த பக்கம் கூட்டத்தின் வழியை போக அமிலத்தன்மை கூடும் எனது கூற்று பிழை. ஐதரசன் இரட்டைகளில் பிணைப்பு நீளம் கூட்டத்தின் வழியை கீழ்நோக்கி செல்லும் போது குறையும் என்பது பிணைப்பு நிலம் வந்து குறையும் என்பது பிழை. பிணைப்பு நிலம் அதிகரிக்கும். அதால் தான் பிணைப்பிட வலிமை குறைகிறதுக்கு காரணம். எனவே வந்து பிணைப்பிட நீளம் அதிகரிக்கும். அந்த கூற்றும் பிள்ளையிடத்தால் நாங்கள் மூலாவிடை போகிறோம். 40வது கேள்வி தொடுகை முறை சல்ஃபூரிக் அமிலம் சம்பந்தமாக கேட்டிருக்கிறாங்க. தாக்கத் SO2 சக O2 அகவெப்ப தாக்கம் பிழையானது ஒரு புறவெப்ப தாக்கம். அது பிள்ளை உங்களுக்கு தெரியும் அதில் படிமுறைகள் சல்ஃபர்
தகனமடைய வைக்கப்படும். SO2 எங்களுக்கு வரும். SO2 கேஸ் O2 கேஸோட தகனமடைய வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கத்தின் மூலமாக 2 SO3 கேஸாக மாற்றப்படும். எனவே இது ஒரு அகவெப்ப தாக்கம் என்பது பிழை, ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். பிள்ளைகளுக்கு தெரியும் V2O5 solid ஊக்கியாக பயன்படுத்துவோம். 450 ஃபாகை சிறப்பு வெப்பநிலையோட ஒரு ஏற்றியம் சாதாரண வழி அமுக்கமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எனவே இச்செயல்முறைக்காக பொதுவாக பயன்படுத்துகிற ஊக்கி FE ஆகும். பிழை FE பயன்படுத்துகிற ஏபர் முறை அமோனியா உற்பத்தியில். எனவே இங்கே பயன்படுத்த போகிறது நாங்கள் ஊக்கியாக பயன்படுத்த போகிறது. பிள்ளைகளுக்கு தெரியும் V2O5 solid, எனவே பிழையானது. அடுத்தது SO2 ஆனது 4 ஊக்கி அறைகளுக்கு கூடாக SO3 ஆக மாற்றப்படும். ஏற்கனவே கடந்த கால வினாக்களில் பாருங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதே வீடியோ சீரீஸில் SO2 ஒரே ஸ்டெப்பில் ஒரே படிமுறையில் முழுவதுமாக SO3 மாற்றப்பட்டால் இது அதீத புறவெப்ப தாக்கமண்டதால் வெளியேற்றப்படுற வெப்பத்தினால் இது புறவெப்ப தாக்கமண்டதால் லீச்சட்லில் தத்துவப்படி சமநிலை பின்னோக்கி நகரும். இது ஒரு புறவெப்ப தாக்கம். SO2 நீங்கள் O2வோட ஒரே படிமுறையில் கலந்தால் வெளியேற்றப்படுகின்ற வெப்பம் கூடி சமநிலை பின்னோக்கி வரும். எனவே தான் எங்களுக்கு விளைவு சதவீதம் விளைவு உருவாகிற அளவு குறைமட்டத்தால் நாங்கள் 4 படிமுறை கூடாக பிரித்து தான் SO2வை O2ஆக SO3 ஆக மாற்றுறோம். இச்செயல்முறையில் ஒரு ஏற்றியமிலும் கூடிய அமுக்கம் பயன்படுத்தப்படுவதில்லை என்பது சரி. ஒரு ஏற்றியம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் V2O5 450 ஃபாகை வெப்பநிலையை பயன்படுத்தக்குள்ளேயே எங்களுக்கு போதுமான கிட்டத்தட்ட 97-98% SO3 வந்துருமனத்தால் ஒரு ஏற்றியமிட கூட அமுக்கம் எங்களுக்கு தேவையில்லை. எனவே C&Dயும் சரியானத்தால் 3வது விடை பொருத்தம். எனவே பிள்ளைகள் நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள்.